பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கூட உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மேல் ஆண்டவருடைய வெளிச்சம் உதிக்கும், அவருடைய மகிமை நம்மேல் வெளிப்படும். ஆகவே இந்த காலை வேளையில நான் உற்சாகமாய் காணப்படும். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். தாவீது அழகாக எழுதுகிறார், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், அந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை சுற்றிலும் இருக்கிற இரவும் வெளிச்சமாய் மாறும். காரணம், ஆண்டவராகிய தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், அவர் ஒளியாயிருக்கிறார். இந்த காலை வேளையில இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் தம்மை நம்புகிற, தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல் அவருடைய வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். யாத்திராகம புஸ்தகம் 24 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். சீனாய் மலையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அவருடைய மகிமையின் பிரகாசம் அந்த மலையின் மேல் தங்கி இருந்தது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, அந்த ஒளியை பார்க்கவே முடியாது. 6 நாள் அந்த வெளிச்சம், அந்த தேவனுடைய மகிமை அந்த மலையை மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே கர்த்தர் மேகத்தின் நடுவிலிருந்து, அந்த ஒளி நிறைந்த மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனோடு முகமுகமாய் பேசி, ஆண்டவர் ஜனங்களுக்கென்று ஏற்படுத்தின கட்டளைகளை அவனிடத்திலே கொடுத்தார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய மகிமை எப்படி சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்ததோ, அதே போல இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கும், அவருடைய மகிமை உன்மேல் வெளிப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய மகிமை நம்மேல் வெளிப்படும் பொழுது ஒருவரும் அதை பார்க்க முடியாது. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எனக்கு காண்பியும் என்று. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. ஆகவே நீ அந்த கன்மலையின் வெடிப்பிலே வந்து நெல், என்னுடைய கரத்தினால் உன்னை மறைத்து கொள்வேன், நான் கடந்து போவேன், என்னுடைய பின்பக்கத்தை நீ காண்பாய். மோசே முகமுகமாய் ஆண்டவரோடு பேசினான். அந்த கற்பலகைகளை வாங்கி கொண்டு மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவனே அறியாமல் இருந்தான். ஜனங்கள் பார்த்து பயந்தார்கள். இந்த காலை வேளையில அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் பொழுது இருள் நம்மை விட்டு விலகி ஓடிவிடுகிறது.
1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் மோசே கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னத்திலே நாம் வரும் பொழுது அங்கே நமக்கு மகிமை இருக்கிறது, கனம் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது இந்த பிரசன்னம் நம்மை கனப்படுத்துகிறது, நம்மை மகிமைப்படுத்துகிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவருடைய ஸ்தலத்தில் கிடைக்கிறது. அவருடைய ஸ்தலத்தில் நாம் வரும் பொழுது, அவர் பிரசன்னத்துக்குள் கடந்து வரும் பொழுது வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் நம்மை நிரப்புகிறார். அவருடைய வெளிச்சம் நம் மூலமாய் பிரகாசிக்கிறது. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீது எழுதுகிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதை நான் நாடுவேன். எதை ஆண்டவரிடத்திலே கேட்டாராம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று தாவீது ஆண்டவரிடத்திலே கேட்டார். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். காரணம், அவருடைய ஆலயத்திலுடைய மகிமை தங்கி இருக்கிறது. அந்த மகிமையை பார்க்கும்படியாக அவன் சொல்லுகிறான், அந்த ஆலயத்தில் அந்த தேவனுடைய மகிமையை ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் தேவனுடைய மகிமையை நான் வாஞ்சிக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய மகிமை நம்மேல் வெளிப்படும் பொழுது எந்த ஒரு மனிதனும் நமக்கு எதிராக நிற்கவே முடியாது. ஆண்டவருடைய மகிமை அவ்வளவு பிரகாசமாயிருக்கும். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். உனக்குள்ளே நான் வெளிப்படும் பொழுது என் மகிமை உன் மூலம் வெளிப்படும். உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய மகிமையை, பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு ஒளி வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த காலை வேளையில கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும். உம்முடைய சமூகத்தை நான் நாடுகிறேன். அதிகாலையில் உம்முடைய சமூகத்தில் ஓடி வருகிறேன். உம்முடைய சமூகத்தில் வல்லமையும் மகிழ்ச்சியும் எனக்கு இருக்கிறது. மகிமையும் கனமும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில உம்மை நாடுகிறேன் சுவாமி. அந்த கர்த்தருடைய மகிமை நம்மேல் வரும் பொழுது ஒரு தீங்கும் நம்மை அணுக முடியாது, இருள் நம்மை நெருங்க முடியாது. நாம் பிரகாசிக்கிறவர்களாயிருப்போம். ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாயிருப்போம். ஆகவே இந்த காலை வேளையில் தாவீதை போல நான் எப்பொழுதும் உம்முடைய மகிமையை பார்க்கும்படி உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன், உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன். நான் எப்படியாவது தேவ மகிமை அடைய வேண்டும், அவருடைய மகிமையின் சாயல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த காலை வேளையில ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்பி நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை உதிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து காத்திருந்து அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அந்த கனத்தையும் மகிமையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கர்த்தருடைய மகிமையை, கனத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். வல்லமையை, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்பொழுதும் நான் கர்த்தருடைய மகிமையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
அவருடைய மகிமையை நான் நாட வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் அந்த வாஞ்சையை தந்து நீர் ஆசீர்வதி. அந்த மகிமையினால நிரப்பப்பட உதவி செய்யும். அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில உம்முடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரப்பி ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.